வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 10th அல்ஜிப்ரா சாப்டரில் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். எக்ஸசைஸ் 3.17 பார்க்கலாம் வாங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, அதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டு அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டால் சிம்பிளாக சொல்லலாம். எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 காலம். 4 ரோஸ் 4 காலம். அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 4x4, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டு 4 × 4 16. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ? நமக்கு 16 எலிமெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க 4x4. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன செய்யிருக்காங்க? ரைட் எலிமெண்ட் A22. A22 என்னது? செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் √7. அதே மாதிரி A23 கேட்டிருக்காங்க, செகண்ட் ரோ தேர்ட் காலம் √3/2. அடுத்தது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் கேட்டிருக்காங்க, செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் 5. அடுத்தது A34 தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் 0. அடுத்தது A43 ஃபோர்த் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் -11. அதே மாதிரி A44 ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If a matrix has 18 elements, what are the possible orders if can have? What if it has 6 elements? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18 எலிமெண்ட்ஸ்னா என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி 6 எலிமெண்ட்ஸ்னா என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது. சரி, முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? 18 எலிமெண்ட்ஸ் அதுக்கு எழுதிக்கலாம். பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் என்னென்ன வரும்? ஆர்டரு 18 எலிமெண்ட் வரணும். அப்போ 118 சார் வரலாம், 18 × 1 வரலாம், 2 × 9 வரலாம், 9 × 2. ஏன்னா ஆர்டரை மல்டிப்ளை பண்ணால் எலிமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 118 சார், 18 1 சார், 2 9 சார், 9 2 சார். வேறு 3ல் போட்டோம்னா 3 6 சார், 6 3 சார். வேறு 4ல் வருங்களா? வராது. 5 6 ஆல்ரெடி போட்டாச்சு, 7 8 9 ஆல்ரெடி போட்டாச்சு, 10 11 12 அவ்வளோதான், 18 போட்டாச்சு. இதானது பாசிபிள் ஆர்டர்ஸ் டு ஹேவ் அ 18 எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க? 6 எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு? 1 × 6, 6 × 1, 2 × 3, 3 × 2, 4 5 6 வரப்போல 6 எழுதியாச்சு. சரிங்களா? இதானது அந்தந்த எலிமெண்ட்டுக்கு உண்டான பாசிபிள் ஆர்டர்ஸ். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by. ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல 3x3 மேட்ரிக்ஸுங்களா? எப்படி எழுதுவோம் இந்த மேட்ரிக்ஸை? 3x3 A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ். இந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏஜ் ஃபார்முலா கொடுத்துருங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். என்னென்ன தேவை? இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? Aij இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I - 2j. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட் கண்டுபிடிக்க பார்க்கலாம். A11 அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 1 2. அப்போ -1க்கு மாடுலஸ் போட்டுங்களா? மாடுலஸ் ஆஃப் -1 1. A12 அப்போ 1 - 2 2 சார் 4. மாடுலஸ் ஆஃப் -3 3. A13 1 - 2 3 சார் 6. அப்போ மாடுலஸ் ஆஃப் -5 5. A21 2 - 2 × 1 2. அப்போ 0. இப்போ ஆன்சர் 0. A22 என்ன வரும்? I 2 - 2 2 சார் 4.
minus 2 அப்போ 2 a23 2 minus 2 3s are 6 2 இங்கே 2 போடுறோம் 2 3s are 6 அப்போ என்ன நமக்கு minus 2 a22 போடும்போதும் 2 minus 2 2s are 4 2 minus 4 minus 2 ஓகே கரெக்ட் 2 minus 6 minus 4 அப்போ 4 அடுத்தது a31 3 minus 2 1s are 2 3 minus 2 1 modulus of 1 1 a32 3 minus 2 2s are 4 அப்போ modulus of minus 1 equal to 1 a33 3 minus 3 2s are 6 அப்போ என்ன வரும் modulus of minus 3 3 இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை நம்ம மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது அப்படியே டேரெக்டாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இப்போ என்ன வரும் நமக்கு த ரெக்வயர் மேட்ரிக்ஸ் என்னது a11 1 3 5 0 2 4 1 1 3 கிளியருங்களா ஓகே இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் aij is equal to I plus j the whole cube by 3 என்ன போ நமக்கு முதல்ல a11 போட்டோம்னா 1 plus 1 டைரக்டாக போட்டலாமா 1 plus 1 2 cube by 3 8 by 3 a12 1 plus 2 3 வருங்களா 3 cube by 3 3 cube என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு 3 கேன்சல் பெறும் 3 ஸ்கொயர் இருக்கும் அப்போ 9 a13 1 plus 3 4 cube by 3 64 by 3 a21 2 plus 1 3 cube by 3 ஒரு 3 கேன்சல் 3 ஸ்கொயர் இருக்கும் 9 a22 2 plus 2 4 cube by 3 64 by 3 a23 2 plus 3 5 cube by 3 அப்போ 125 by 3 a31 3 plus 1 4 cube by 3 64 by 3 a32 3 plus 2 5 cube by 3 125 by 3 a33 3 plus 3 6 cube by 3 6 cube 6 into 6 into 6 by 3 cancel பண்ணா 2 6 is 36 into 2 72 therefore the required matrix என்னது 8 by 3 9 64 by 3 9 64 by 3 125 by 3 64 by 3 125 by 3 72 கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் if a மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க then find the transpose of a transpose கேட்டிருக்காங்க a மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் a மேட்ரிக்ஸ் என்னது 5 4 3 1 minus 7 9 3 8 2 இது a மேட்ரிக்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது a transpose இப்படி மேலே டிரான்ஸ்போஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் a transpose அப்படின்னு a டேஷ் அப்படின்னு போடுவாங்க சரி ஓகே இப்போ a transpose போடுறோம் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும் காலமாக ரோவை மாற்றணும் ரோங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கா அது வெர்டிக்கலாக மாற்றணும் வெர்டிக்கலாக இருக்கிற காலத்தை ஹரிசாண்டலாக மாற்றணும் இப்போ 5 4 3 அப்போ என்ன வரும் 5 4 3 1 minus 7 9 3 8 2 இது என்னது a transpose கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் if a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க find the transpose of minus a ன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க மைனஸ் ஏ போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும் அவ்வளோ ஏ மேட்ரிக்ஸ் என்னது √7 -3 -√5 to √3 -5 இது ஏ மேட்ரிக்ஸ் அப்போ மைனஸ் ஏன்னு என்ன பண்ணுவோம் ஒரு மேட்ரிக்ஸை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா அதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நான் ஏங்கிற மேட்ரிக்ஸை -1 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ இருக்க எல்லா எலிமெண்ட் என்ன பண்ண நமக்கு -1 மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா இப்போ என்ன வரும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு -√7 3 √5 -2 -√3
ப்ளஸ் 5. இது எல்லாத்தையும் மைனஸில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா? கரெக்ட். இப்போ இதுக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் உடைய டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன வரும்? ரோவை காலம் மாற்றணும், காலமை ரோவை மாற்றணும். இப்போ இங்கே ரோவை காலம் மாற்றணும்னா √7 மைனஸ் √7 3 √5 மைனஸ் 2 மைனஸ் √3 5. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, தென் வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏவே கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏ டிரான்ஸ்போஸ்னா ஏவோடைய ரோவை காலம் மாற்றும், காலம் ரோவை மாற்றும். அதுக்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் போட்டால் மறுபடியும் அந்த ரோவை காலமாக காலம் ரோவை மாற்றினா எனக்கு பழைய மேட்ரிக்ஸ் கிடைச்சிருமா? அதை என்ன சொல்கிறாங்க? வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரி, முதல்ல என்ன பண்ணலாம்? ஏ எடுத்து எழுதிக்கலாங்களா? ஏ 5 2 2 மைனஸ் √17 0.7 5/2 8 3 1. இது ஏ மேட்ரிக்ஸு. இதனால ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் ரோவை காலம் மாத்திரம், காலமை ரோவை மாத்திரம். இப்போ என்ன வரும்? 5 2 2 √17 0.7 5/2 8 3 1. இது ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் போடுறோம், இதுக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன வரும்? 5 √17 8 2 0.7 5/2 2 0.73. 5 √17 8 2 0.73 2 5/2 1. இப்போ இதை பாருங்க, இதை 2ன்னு வச்சுக்கலாங்களா? ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இருக்குங்களா? 5 2 2 √17 0.7 5/2 8 3 1. ஃப்ரம் 1 and 2 A is equal to A transpose the whole transpose. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the values of x, y and z from the following equations. 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மூணுமே என்னது? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்களேன், டைரக்டாக ஆன்சர் எழுதிடலாம். என்னது? 12 இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்களா? ஏன்னா அந்தந்த பொசிஷன் ஈக்குவல். 1 1 1 1 பொசிஷன், 1 2 1 2 பொசிஷன், 2 1 2 1 பொசிஷன், 2 2 பொசிஷன், 2 2 பொசிஷன் ஈக்குவல். அதானது? ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அவருடைய கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்களா? y இஸ் ஈக்குவல் டு 12. z இஸ் ஈக்குவல் டு 3ங்களா? z இஸ் ஈக்குவல் டு 3. x இஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா xக்கு நேராக 3 இருக்குது, 5க்கு நேராக 5. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அந்தந்த பொசிஷன் ஈக்குவலா? x plus y is equal to 6. அதே மாதிரி 2 equal to 2, 5 plus z is equal to 5. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். 5 plus z is equal to 5. அப்போ z is equal என்ன போட்டுக்கலாம்? 5 minus 5 is equal to 0ங்களா? அப்போ z is equal to 0 கிடச்சிருச்சு. அடுத்தது xy is equal to 8. இதை வேணால் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? எக்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுகள் என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 minus 5 போடலாம். அந்த ப்ளஸ் கூட மைனஸ் ஆகி போயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 minus 5 இதில் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன வரும்? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8ங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் வேலை அப்ளை பண்ணிக்கலாம். 6 minus y 6 minus y into y is equal to 8. உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு? 6 into y 6y minus y into y y square is equal to 8. இதெல்லாம் அந்த பக்கம் விட என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் நமக்கு? மைனஸ் ஒய் கூட ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகி போயிடும். ப்ளஸ் 6 வரும் மைனஸ் 6y. அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 6y plus 8 is equal to 0. 8 அப்படியே இருக்குது. இது ரெண்டு நம்ம கொண்டு போயிருக்கோம். இப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் 6y is equal to plus 8 equal to 0. மல்டிப்ளை பண்ணால்
ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் -6 4 2s are -4 -2 மட்டில் இப்போ நான் ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் -6 முன்னாடி 1 தான் இருக்குது பை 1 பை 1 இப்போ நமக்கு y -4 into y -2 equal to 0 y -4 equal to 0 y -2 equal to 0 y is equal to 4 y is equal to 2 அப்போ x is equal to எவ்வளவு 6 minus yங்களா அப்போ x is equal to y 4னு போட்டோன்னா 6 minus 4 is equal to 2 or x is equal to 6 minus y என்னது 2 அப்போ 4 அப்போ என்ன கிடைக்குது y 4னா x 2 y 2னா x 4 z என்னது 0 இப்போ எடுத்துக்கலாம் x is equal to 2 y is equal to 4 z equal to 0 இது ஒரு கண்டிஷன் ஆர் x is equal to 4 y is equal to 2 z equal to 0 ரெண்டு கிடைச்சிருக்கு கிளியருங்களா ஓகே தேர்ட் கொஸ்டின் இதில் என்ன கிடைக்கும் x plus y plus z equal to 9 x plus z equal to 5 y plus z equal to 7 is equal to 9 equation 1 is equal to 5 equation 2 y plus z is equal to 7 equation 3 இதை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்லையும் x z எலிமினேட் பண்ண y கிடைச்சிருமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறோம் x plus y plus z is equal to 9 செகண்ட் ஈக்குவேஷன் x plus z is equal to 5 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா x z கேன்சல் அப்போ y is equal to 4 இப்போ y 4னு தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி z கிடச்சிரும் தேர்ட் ஈக்குவேஷனில் y equal to 4னு போட்டோம்னா 4 plus z is equal to 7 therefore z is equal to இந்த 4 மைனஸாக போகுமா 7 minus 4 3 கிளியருங்களா அடுத்தது z கண்டுபிடிச்சாச்சு y கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது x plus z அளவு 3 is equal to 5 அப்போ x is equal to 5 minus 3 2 therefore x is equal to 2 y is equal to 4 z is equal to 3 கிளியருங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்